நான் நன்மைகளை செய்திருக்கிறேன், அநேக காரியத்தில் கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன், இன்னும் நான் சரியான ஆசீர்வாதத்தை பெறலையே என்ற ஏக்கத்தோடு இருக்கீங்களா? கவலையோடு இருக்கீங்களா? பயத்தோடு இருக்கீங்களா? பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே வீணாகாது. இன்னைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ஏசாயா 59வது அதிகாரம் 18வது வசனம், கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். நன்மை உண்டு. நீங்கள் என்னெல்லாம் கடவுளுக்காக உண்மையை உத்தமமாக செய்துக்கிட்டே இருக்கீங்களோ, ஒருவேளை வேலையில் நல்லா அதே மாதிரி காரியங்களை நீங்கள் செய்து கொண்டே இருங்க. சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற பலன் கிடைக்கலன்னு கவலையோடு இருக்கீங்கள, அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. எதிர்பார்க்காத வேலையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சிரசில் நீங்கள் இறங்குவதை பார்ப்பீங்க. அவர் அநீதி செய்கிற தேவன் அல்ல, அவர் நீதி செய்கிற தேவன். உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த காலை வேளையில் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடப்பீர்களானா அந்த ஆசீர்வாதம் இந்த காலை வேளையில் உங்கள் சிரசின் மேல் வந்து இறங்கும். கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுக்காக அந்த காரியத்தில் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஜெயம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.